பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னோவேஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், நைட்டிஸ், நைட் சூட், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்பு. ஆளுநர் தமிழிசை பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்து வாழ்த்து. புதுச்சேரியில் துணை முதலமைச்சர் உட்பட 3 அமைச்சர்கள் பதவிகளை பாரதிய ஜனதா கட்சி வகிக்கும். மத்திய இணை அமைச்சர் கிஷன் ரெட்டி தகவல். கொரோனா மேலாண்மை குறித்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் முழு ஊரடங்கை அமல்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் ஆலோசனை. புதுச்சேரியில் செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான நேர்முக தேர்வு. 1000க்கும் மேற்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இதில் மொத்தமுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இப்பதவியேற்பு விழா நிகழ்ச்சி எளிமையான முறையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறுகின்றது. நிகழ்ச்சியில் கொரோனா பரவல் காரணமாக ஆளுநர் மாளிகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் தவிர பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட யாரையும் ஆளுநர் மாளிகைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆளுநர் மாளிகை முன் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு அதன் பின்னரே பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நெருங்கிய ஆதரவாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடையே கலக்கத்தை உருவாக்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது. Notification regarding the appointment of Chief Minister. The President has been pleased to appoint Sri N. Rangaswamy as Chief Minister of the Union Territory of Puducherry with effect from the date he is sworn in. நான் ரங்கசாமி எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது. நான் ரங்கசாமி எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது. நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன். நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். அரசியல் அமைப்பிற்கு சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்பமோ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். அமைச்சர் குழுவின் உறுப்பினர் மறைகாப்பு உறுதிமொழி படிவம். அப்படியா போட்டு. நான் ரங்கசாமி எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது. நான் ரங்கசாமி என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது. நான் ரங்கசாமி என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது.
நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டாலன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பாரதிய ஜனதா கட்சி மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி ஆளுநர் மாளிகை எதிரே உள்ள பூங்காவில் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் இடையே சுமூக உறவு தொடர்வதாகவும் ஆட்சியில் என்ஆர் காங்கிரசிற்கு 3 அமைச்சர்கள் பதவியும் பாரதிய ஜனதாவிற்கு 3 அமைச்சர்கள் பதவியும் பிரித்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் துணை முதலமைச்சர் பதவி அடங்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சராக ரங்கசாமி பதவி ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் துணை முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் விரைவில் பதவி ஏற்பார்கள் என்றும் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். NDA, we have came to understanding 3 ministers from NR Congress, 3 ministers from Bharatiya Janata Party. Among the 3 Bharatiya Janata Party, 1 deputy chief minister also. We are decided with understanding. We came to understanding. Today auspicious day. That's why Chief Minister taken oath
within few days, cabinet expansion will be there. On that day, 3 ministers of NR Congress, 3 ministers of Bharatiya Janata Party, including Deputy Chief Minister, will take oath and smoothly we want to run the government. We want to deliver our commitments to the people. On behalf of Government of India, on behalf of Central Party, I once again wholehearted thanks to the Puducherry people and media persons. They are wholeheartedly supported to the NDA for change in political administration in the Puducherry. Everybody knows so many years there is no proper development of Puducherry. Under leadership of the Narendra Modi in NDA government in Puducherry, we want to develop. In South India, first NDA government, BJP government in Karnataka, second comes to the Puducherry. We are very happy. South India, everybody knows, in Tamil Nadu, we got 4 seats recent elections. Lotus blooming in Tamil Nadu also. In South Telangana, next elections we are going to form government in Telangana also. Remaining states also, we are going to proper strategy. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொரோனா 2வது அலை காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளது. இதன் காரணமாக கொரோனா நோயாளிகளுக்கு உடனுக்குடன் சிகிச்சை மேற்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என புதுவை அரசு அறிவித்திருந்தது. அதன்படி புதுச்சேரியில் 75 செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்துவதற்கான நேர்காணல் மே மாதம் 7ஆம் தேதி காலை நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்றம் அருகே உள்ள நலவழித்துறை வளாகத்தில் நடைபெற்ற நேர்காணலில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நேர்காணலில் பங்கேற்றனர். ஒரே சமயத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் குவிந்ததால் கொரோனா அதிவிரைவாக பரவி வரும் இத்தகைய சூழ்நிலையில் மேலும் கொரோனா அதிகம் பரவ வாய்ப்பாக அமைந்தது என்றும் கூறப்படுகின்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கொரோனா மேலாண்மை குறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் வாராந்திர கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணைநிலை ஆளுநரின் செயலர் சந்திரமௌலி, மகேஸ்வரி, தலைமை செயலர் அஸ்வினிகுமார், அரசு செயலர் அருண் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் அருண் காணொலி காட்சி மூலம் கொரோனா பரிசோதனை நிலவரம், தடுப்பூசி நடவடிக்கைகள், மருத்துவமனைகளின் படுக்கைகளின் நிலவரம் ஆகியவை குறித்து எடுத்துரைத்தார். இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் அரசின் பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னரும் புதுச்சேரியில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் முழு ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மருத்துவமனைகளுக்கு பிராணவாயு உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள், கொரோனா பரிசோதனைகளை அதிகப்படுத்துதல், தனியார் மருத்துவமனைகளில் ஒத்துழைப்பை அதிகப்படுத்துதல், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணி சுமையை குறைக்க கூடுதல் பணியாளர்களை நியமனம் செய்தல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் மே மாதம் 7ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 1746. கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 68,378. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 920. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 1375. காரைக்காலில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 183. ஏனாமில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 138. மாஹேவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 50. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1746. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 54,375.
மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 13,078. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 8,220. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 8,39,073 நபர்கள். பாயிண்ட் தான் போடுவோம். இந்த வயலில் இருக்கிற பொருளை வியாபாரிங்க ஓரமாக எடுத்து வச்சு வியாபாரம் பண்ணுங்க. வயலில் எந்த பொருளையும் வைக்காதீங்க. வியாபாரியும் சரி பொதுமக்களும் சரி கண்டிப்பாக ஓரமாக இருங்க. வயலில் எந்த பொருளையும் வைக்காதீங்க. ஓரமாக வச்சு வியாபாரம் பண்ணுங்க. மாஸ்க் கண்டிப்பாக போடு. மாஸ்க் இல்லாமல் இருக்கக்கூடாது. மாஸ்க் இல்லைனாலும் கண்டிப்பாக நாங்கள் பாயிண்ட் தான் போடுவோம். வயலில் இருக்கிற பொருளை ஓரமாக வைங்க. அந்த கடைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க. புதுச்சேரியில் கொரோனா இரண்டாவது அலை அதிவிரைவாக பரவி வருவதால் மாநில அரசு கொரோனாவை கட்டுப்படுத்த பல்வேறு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு கட்டுப்பாடுகளை விதித்து செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கடைகள் பிற்பகல் 2 மணிக்கு மூட வேண்டும் என அரசு கட்டுப்பாடுகளை விதித்து செயல்பட்டு வருகின்றது. இக்கட்டுப்பாடுகளை பின்பற்றி கடைகள் இயங்கி வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மூலம் முகக்கவசம் அணிய வேண்டும், தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என கோரி ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் ஊரடங்கு காரணமாக பிற்பகல் 2 மணிக்கு மேல் கடைகள் மூடப்படுவதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர முடியாத சூழ்நிலை உருவாகி உள்ளதாலும் வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வணக்கம். இன்றைய கேஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1510 கேசஸ் வந்திருக்குது. நம்ம பாண்டிச்சேரி முழுக்கம் 4 பகுதியிலும் சேர்ந்து 7150 டெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். 18 டெத்ஸு. சமீப காலமாக ரொம்பவே அதிகரித்து உள்ளது. நேற்று 1500 தாண்டி இருந்துச்சு, இன்றைக்கும் 1500 தாண்டி இருக்குது. ஸோ மக்களுக்கு ஜாகிரதையாக இருக்கணும். புதுவை அரசால் பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம். ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கோம். மக்களை கேட்டுக்கிறது என்னென்னா, எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், மாஸ்க்கு எப்போவுமே போட்டுக்கணும். வெளியே கும்பலாக சேர்றது, கும்பலாக சுற்றுறது, இதை அவாய்ட் பண்ணணும். 3வதாக அந்த சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன தான் இது பண்ணால் கூட இன்னும் கேசஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வேரியண்ட்ஸ் உருமாறிய கொரோனான்னு இந்த பகுதியில் வந்திருக்குது. ஸோ அதனால் மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 45 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம புதுவை அரசால் பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம். ஆக்சிஜன் பெட்டு அதிகரித்து உள்ளது. கட்டத்தில் வெறும் 3 வெண்டிலேட்டர் இருந்த ஐஜிஎம்சியில் இன்றைக்கி ஏறக்குறைய 56 வெண்டிலேட்டர்ஸ் அங்கே இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, ஈவன் மாகே, யானம், காரைக்கால் பகுதியிலையும் அக்டோபர் மாதம் நம்ம போன வருஷம் அக்டோபரில் நம்மளுக்கு மத்திய அரசு மூலமாக புதுவை அரசுக்கு 6 PSA பிளான்ட் வந்திருக்குது. ஸோ ஆக்சிஜன் பிளான்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது 1 GH. இன்றைக்கி மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் அவர்களும் வந்து இன்று நேரடியாக அவங்க பார்வையிட்டார். இங்கே அப்புறமா டென்டல் காலேஜ், CHC கரிங்கலம்பாக்கம், காரைக்கால், மாகே, யானம் எல்லா பகுதியிலையும் ஆக்சிஜன் பிளான்ட்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது கூடவே ஐஜிஎம்சியில் முதல்ல 6 KL ஐநாக்ஸோடைய டேங்க் இருந்துச்சு. 10 KL டேங்க்கை நம்ம இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ஆக்சிஜன் அவைலபிலிட்டி அதிகப்படுத்தலாம், ஆக்சிஜன் பெட் அதிகப்படுத்தலாம். ஆனால் மக்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக நம்மளுக்கு தேவை. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நம்ம இந்த கொரோனாவை நம்ம வெல்ல முடியும். எப்போவுமே சொல்கிறதான், தனித்திரு விழித்திரு, இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். அது கூட தடுப்பூசி. ஸோ நன்றி, வணக்கம். புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் வடிவேல். இவர் அதே பகுதியில் கடை ஒன்றில் மீன் விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் வடிவேல் வியாபாரத்திற்கு மீன் வாங்குவதற்காக விடியற்காலை கடலூர் புதுச்சேரி சாலை கிருமாம்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 5க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் சிலர் அவரை வழிமறித்து அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் அவர் அணிந்திருந்த வெள்ளி நகைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். இதையடுத்து வடிவேலு கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி கடலூர் சாலையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். 4 இருசக்கர வாகனத்தில் 8 வாலிபர்கள் வழிப்பறி நடைபெற்ற நேரத்தில் அவ்வழியே சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த இருசக்கர வாகனத்தின் எண்ணை வைத்து புதுச்சேரியில் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 8 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர்கள் கடந்த மாதம் தவளக்குப்பம் பகுதியில் கோழிக்கடை ஒன்றை உடைத்து பணம் திருடி அதே பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதேபோல் இவர்கள் மீது புதுச்சேரி மங்கலம், வில்லியனூர், மடுகரை, தமிழக பகுதியான கடலூர் ஆகிய இடங்களில்
தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் இவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பிடிபட்டவர்களிடம் தெற்கு படை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெரு விரிவாக்கம் அன்னை நகர் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் வேல்முருகன். தொழிலதிபரான இவர் பணி நிமித்தமாக வெளியூர் சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டில் வசித்து வரும் அவரது மனைவி வீட்டின் பின்பக்கத்தில் தொடர்ந்து ஒரு விதமான சலசலப்பு சத்தம் கேட்டுள்ளதை அடுத்து அங்கு சென்று பார்த்த அவர் அங்கு ஒரு பாம்பு இடிபாட்டிற்குள் சிக்கி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இத்தகவலை அடுத்து வேல்முருகன் வீட்டிற்கு வந்த வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் அரை மணி நேரம் போராடி வலை இடிபாட்டிற்குள் சிக்கிக் கொண்டிருந்த 3.5 அடி நீளம் உள்ள சாரை பாம்பை அங்கிருந்து பிடித்து சென்று வனத்துறையில் ஒப்படைத்தார். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான கடலூர் ஒன்றியம் புதுக்கடை ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைப்படி மாவட்ட செயலர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி பிரவீன் ஐயப்பன் தலைமையில் இலவச குடிநீர், மோர் மற்றும் கபசுர குடிநீர், கை சுத்தம் செய்யும் கிருமிநாசினி, முகக்கவசம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடலூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஐயப்பன் போட்டியிட்டு வெற்றி பெற்றதை அடுத்து புதுக்கடை ஸ்ரீ எல்லைக்கழுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மொட்டையடித்து அங்க பிரதட்சணம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் கனகராஜ் செய்திருந்தார். இதில் வார்டு உறுப்பினர்கள், துணைத் தலைவர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 91 ரூபாய் 53 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 85 ரூபாய் 15 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்பு. ஆளுநர் தமிழிசை பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்து வாழ்த்து. புதுச்சேரியில் துணை முதலமைச்சர் உட்பட 3 அமைச்சர்கள் பதவிகளை பாரதிய ஜனதா கட்சி வகிக்கும். மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி தகவல். கொரோனா மேலாண்மை குறித்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் முழு ஊரடங்கை அமல்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் ஆலோசனை. புதுச்சேரியில் செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான நேர்முக தேர்வு. 1000க்கும் மேற்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பங்கேற்பு. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.